श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृते। ஸ்ரீ விஷ்ணு புராணம் 8ஆம் அத்தியாயம். முதல் அம்சம் லக்ஷ்மி தேவியின் பெருமை மற்றும் வர்ணனம். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸ்ரீ பராசரர் கூறுகின்றார், மைத்ரேயா, உனக்கு இதுவரை பிரம்மனின் தாமச படைப்பை கூறினோம், இனி ருத்ர படைப்பை கூறுகின்றேன் கேட்பீராக என கூறி, கல்பத்தின் தொடக்கத்தில் தனக்கு சமானமான பிள்ளையை தியானம் செய்கின்ற நான்முகனான பிரம்மனின் மடியில் இருந்து நீலலோகிதன் என்று அழைக்கப்படும் ருத்ரன் பிரம்மாவுக்கு குமாரனாக தோன்றுகின்றார். இவ்வாறு தோன்றிய நீலலோகித குமாரன் பெரும் கூச்சல் இட்டு அழுதான், ஓடினான். இவ்வாறு கூச்சலிடும் அந்த குமாரனை பார்த்து, ஏன் அழுகிறாய் என்று பிரம்மன் கேட்கின்றார். பிறகு அந்த பிரஜாபதி, எனக்கு திருநாமத்தை இட்டு அருளும் என்று கூறவே, தேவா, நீ அழுது கொண்டே பிறந்ததால் உனக்கு ருத்தன் என்று பெயரை சூட்டுகின்றேன், அழ வேண்டாம், தைரியமானவராக இரும் என்று பிரம்மனானவர் தெரிவித்தார். இவ்வாறு பிரம்மன் கூறிய பிறகு ருத்ரன் மறுபடியும் 7 முறை அழுதார். பிறகு பிரம்மன் அவருக்கு 7 திருநாமங்களை இட்டு 8 ஸ்தானங்களையும் 8 மனைவிகளையும் பிள்ளைகளையும் அளித்தார். பாகவத புராணத்தில் மற்றும் ஹரிவம்சத்தில் இது சற்றே மாறுபடுகின்றது. ருத்ரமூர்த்தியானவர் 11 ஏகாதச ருத்ரர்களாக இருந்து 11 மனைவியரை மணந்து கொண்டார் என்று ஸ்ரீ பாகவத புராணமும் ஸ்ரீ ஹரிவம்சமும் சொல்கின்றது. பிராமணோத்தமரே, பவ, ஷர்வ, ஈசான, பசுபதி, ஹிம, உக்ர, மகாதேவ என்ற 7 திருநாமங்களை பிரம்மன் அவருக்கு இட்டார். மேலும் இவ்வாறு நாமங்களையும் ஸ்தானங்களையும் ஏற்படுத்தினர். சூரியன், நீர், பூமி, காற்று, அக்னி, ஆகாயம், தீக்ஷிதர், பிராமணன், சந்திரன் என்று முறையாக 9 விதமான வடிவங்களை ஏற்படுத்தினர். பிறகு சுவர்ச்சலா, உஷா, சுகேஷி, சிவா, ஸ்வாஹா, திஷா, தீக்ஷா, ரோஹிணி ஆகியோர் அதே கிரமத்தில் மனைவியானார்கள். பிராமண சிரேஷ்டரே, சூர்யாதிகளுக்கு ருத்ராதிகளின் நாமங்களுடன் மனைவிமார்களை ஏற்படுத்தினர். இனி இவர்களுடைய சந்தானத்தை பற்றி கேட்பீர்களா? இவர்களின் குழந்தைகள் அவர்களின் குழந்தைகளின் சந்தானத்துடன் இந்த உலகம் முழுவதும் நிரம்பியது. சனேஸ்வரன், சுக்ரன், லோகிதாங்கன், மனோஜவன், ஸ்கந்தன், சர்கன், சந்தானன், புதன் என்று முறையே பிள்ளைகளானன். இவ்வாறு ருத்ரன் தக்ஷ பிரஜாபதியின் மகளான சதியை மனம் புரிந்து மனைவியாக அடைந்தார். பிராமண சிரேஷ்டரே, அந்த சதிதேவியானவள் தன் தந்தை தக்ஷன் மீது ஏற்பட்ட கோபத்தினால் தன் உடலை பிரிந்து பிறகு ஹிமவானுக்கு மேனா என்பவளிடம் மகளாக பிறந்தார். மறுபடியும் பகவான் ஹரனான ருத்ரன் தன்னை விட்டு பிரியாதவளான பார்வதியை மனம் செய்து கொண்டார். இனி பிருகு தன் மனைவியான கியாதியின் மூலமாக தாதா விதாதா என்கின்ற 2 பிள்ளைகளையும் மற்றும் லக்ஷ்மி தேவியையும் பெற்றெடுத்தார். அந்த லக்ஷ்மி தேவி பின்னர் தேவதேவனான நாராயணனின் பத்னியாக விளங்கினார் என்று கூறுகின்றார். மைத்ரேயர் கேட்கின்றார், சுவாமி, பிரம்மரிஷி சிரேஷ்டரே, பார்க்கடலை கடையும் காலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியானவள் திருப்பார்க்கடலில் இருந்து அவதரித்தாள் என்பது உலகத்தில் பிரசித்தியானதாக கூறப்படுகின்றதே. ஆனால் நீங்களோ பிருகுமுனிவரால் கியாதி என்னும் இடத்தில் லட்சுமி தேவி அவதரித்தாள் என்று சொல்வது எப்படி பொருந்தும் என கேட்கின்றார். ஸ்ரீ பராசரர் சொல்கின்றார், லோக மாதாவாய் விஷ்ணுவுக்கு செல்வமாய் இருப்பவளாய் இறையை ஒரு நாளும் அகலாதவளான இந்த பிராட்டியானவள் எக்காலத்திலும் இருப்பவளே,
பிராமணோத்தமரே, எப்படி விஷ்ணு எங்கும் பரவி இருக்கின்றாரோ அப்படியே இவளும் எங்கும் பறந்து இருப்பவள் என கூறி மைத்ரேயரின் சந்தேகத்தை நீக்குகின்றார். உலகத்துக்கு தந்தையான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை விட்டு இருக்க மாட்டாதவளான இந்த லக்ஷ்மி தேவி ஜெகநாதனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போலவே நிலையாக இருக்கக்கூடியவள். அந்த லக்ஷ்மி தேவிக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு இருப்பது போல் தோன்றுதல் மறைதல் ஆகியன லீலா விபூதியில் உண்டு. இந்திரனுக்கு துர்வாச முனியின் சாபத்தினால் அவனுடைய செல்வமானது மறைந்து போய் அமுதம் கடையும் போது தோன்றினாள். அதனால் அது ஒன்றும் விரோதமில்லை. எப்படி எங்கும் எல்லா இடத்திலும் பரவியிருப்பவனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு எந்த ஸ்வபாவத்தை உடையவனோ அதே போல இந்த லக்ஷ்மி தேவியும் அதே ஸ்வபாவத்தை உடையவள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு இருக்கும் கல்யாண குணங்கள் அனைத்தும் மகாலட்சுமிக்கும் உண்டு. மேலும் பெருமானானவன் விபுத்துவத்தினால் எங்கும் பறந்துள்ளான். அவனைப் போலவே லக்ஷ்மி தேவியும் தன் சக்தி வைபவத்தால் அந்தந்த இடங்களில் இருப்பதன் மூலம் அவளும் எங்கு பறந்தும் இருப்பவளாகின்றாள் என்று விளக்குகின்றார். மைத்ரேயரே, லக்ஷ்மியானவள் பதம் அல்லது சொல்லாக இருந்தால் மகான் விஷ்ணு அதன் அர்த்தமாக இருக்கின்றான். இவள் நீதியாக இருந்தால் அவன் நீதியின் உபாயமான நயமாக இருக்கின்றான். லக்ஷ்மி புத்தியானவளாக இருந்தால் அப்புத்தியால் ஆகும் போதமாக மகாவிஷ்ணு இருக்கின்றான். தர்மம் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்றால் அந்த தர்மத்துக்கு சாதகமான நல்ல செயலானது பிராட்டியாகும். பெருமான் படைப்பவன் என்றால் படைப்பின் சக்தி ஸ்ரீதேவியாவாள். இவள் பூமியானால் அந்த பூமியை தரிப்பவன் எம்பெருமான் ஆகின்றான். அந்த எம்பெருமான் சந்தோஷமாக ஆனால் இவள் அந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய மனநிறைவாக விளங்குகின்றாள். எல்லா காலங்களிலும் அவனுடனே இருக்கின்றாள். ஸ்ரீதேவி இச்சை என்றால் பகவான் காமம். பகவான் வேள்வி எனில் அந்த யாகத்தில் கொடுக்கப்படுகின்ற தட்சிணை ஜெகன்மாதா. ஹவிஸ் ஜனார்தனன் என்றால் அந்த வேள்வியில் இடப்படும் ஆக்ஞா தூதியானது பிராட்டி. முனிவரே, மதுசூதனனான பகவான் வேள்வி செய்யும் எஜமானனது கிரகம் என்றால் ஸ்ரீதேவி எஜமான பத்னியின் சாலையாக திகழ்கின்றார். பகவான் ஸ்ரீஹரி யுப்பஸ்தம்பம் என்றால் லக்ஷ்மியானவள் வேள்வியில் சொல்கின்ற மந்திரம் ஆகின்றார். எம்பெருமான் தர்பை என்றால் ஸ்ரீதேவி சமுத்தாக திகழ்கின்றார். ஸ்ரீஹரி சாமரூப உடையவனானால் ஸ்ரீ லக்ஷ்மி அதன் உத்கீர்த்தி ஆகின்றாள். ஸ்ரீஹரி குதாசனன் என்னும் அக்னியானால் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்வாகா தேவியாக திகழ்கின்றார். ஸ்ரீ விஷ்ணு பகவானே சங்கரன். மகாலட்சுமி பார்வதியான கௌரி தேவியாக திகழ்கின்றாள். கேசவனாகிய சூரியனுக்கு அந்த சூரியனுடைய பிரபையாக திகழ்பவள் தாமரையாளான மகாலட்சுமியே ஆவாள். விஷ்ணு பித்ருதேவதையின் ஸ்வரூபமாக இருந்தால் ஸ்ரீதேவி தினமும் புஷ்டியை அளிக்கும் ஸ்வதா தேவியாக திகழ்வாள். ஜெகன்மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்வர்கலோகம் என்றால் பறந்து விரிந்துள்ள ஆகாசமே மகாவிஷ்ணுவாக திகழ்கின்றது. அந்த ஸ்ரீஸ்பதியே சந்திரன் என்றால் அந்த சந்திரனுடைய அழியாத காந்தியாகிய நிலவாக மகாலட்சுமி திகழ்கின்றார். சர்வசக்தனான ஸ்ரீஹரி எங்கும் செல்லும் வாயு என்றால் மேகம் முதலானவற்றை தாங்கத்தக்கதாகிய வாயுவின் திறனாக மகாலட்சுமி காட்சியளிக்கின்றார். கடல் கோவிந்தன் என்றால் ஸ்ரீ அக்கடலின் அலை முதலான மாறுபாடாக இருக்கின்றாள். மதுசூதனனே தேவேந்திரன் என்றால் மகாலட்சுமி இந்திராணியின் ஸ்வரூபமாக காட்சியளிக்கின்றாள். சக்கரத்தை கையிலேந்திய பகவான் யமன் எனில் தாமரை மகளாகிய மகாலட்சுமி யமபத்னியான தூமோர்ணையாக திகழ்கின்றாள். ஸ்ரீதரனான தேவனே குபேரன் என்றால் ஸ்ரீதேவியானவள் அந்த குபேரனுடைய பத்னியாகிய ருத்தியாக திகழ்கின்றாள். அந்தனரே, கேசவனே வருணன் என்றால் லக்ஷ்மியே வருணபத்னியான கௌரியாகின்றாள். கோவிந்தனே தேவர்களின் சேனாபதியான ஸ்கந்தன் என்றால் இந்திரையே தேவசேனையாக திகழ்கின்றாள். ஆதாரமான பலம் ஸ்ரீஹரி என்றால் அதற்கு காரணமான சக்தியாக ஸ்ரீதேவி திகழ, நிமிஷ வடிவ ஸ்வரூபமான நாராயணன் என்றால் அதன் பகுதியான காஷ்டையின் வடிவம் லக்ஷ்மி. முகூர்த்தம் ஸ்ரீ வாசுதேவன் என்றால் அம்முகூர்த்தத்தின் அவயவமாக திகழும் கலையாகின்றாள் மகாலட்சுமி. திருவிளக்கு சர்வேஸ்வரன் என்றால் அதன் காந்தி லோகநாயகி.
ஸ்ரீ மகாவிஷ்ணு பெரிய விருட்சமாகனால் ஸ்ரீதேவி அதில் படரக்கூடிய கனகவள்ளி கொடியாக திகழ்கின்றார். சங்கு, சக்கரம், கதை ஆகியவற்றை தரித்தவனாகிய மகாவிஷ்ணு பகல் என்றார். ஸ்ரீயான மகாலட்சுமி இரவாவாள். வரம் கொடுக்கக்கூடிய விஷ்ணுவானவன் மணமகள் என்றால் தாமரை காட்டில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியானவள் மணமகளாகின்றார். பகவான் மேற்கு நோக்கி பாயும் நதிஸ்வரூபம் என்றால் ஸ்ரீதேவி கிழக்கு நோக்கி பாயும் நதஸ்வரூபமாக இருக்கின்றார். புண்டரீகாட்சன் துவஜஸ்தம்பம் என்றால் அந்த துவஜஸ்தம்பத்தில் வாசம் செய்யக்கூடிய கொடியாக மகாலட்சுமியானவள் காட்சியளிக்கின்றார். ஹே மைத்ரேயரே, நாராயணன் ஜெகநாதனாக பேராசை உள்ளவனாக இருந்தால் அதனுடைய வேட்கையானவள் மகாலட்சுமியாகின்றார். கோவிந்தன் ராகம் எனில் ஸ்ரீதேவி அதன் காரணமாகிய காதலாகின்றார். இவ்வளவு சொல்லி என் மிகவும் சுருக்கமாக சொல்கின்றேன், கேட்பாயாக. தேவ, மனுஷ, விலங்குகளுக்குள்ளும் மற்றும் அதனால் உண்டாகிய வஸ்துக்களுக்குள்ளும் எல்லாம் 6 குணமுள்ள பகவானாகிய ஸ்ரீஹரியை, பெண் பெயர் உடையனவெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமியே என்று தெரிந்து கொள். இவ்விருவரும் ஒழிய வேறான வஸ்து என்று எதுவுமே இல்லை. எல்லாம் அவர்களால் வியாபிக்கப்பட்டு அவர்களுடைய ஐஸ்வர்யமாகவே திகழ்கின்றது. இவ்வாறு பராசர மகரிஷியானவர் மைத்ரேயருக்கு மகாலட்சுமியின் பெருமைகளை கூறுகின்றார். இதி ஸ்ரீ விஷ்ணு புராணே பிரதம அம்சே அஷ்டமோத்யாயக சம்பூர்ணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.